அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அமெரிக்காவுடன் நல்ல உறவு வைத்துள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப், நரேந்திர மோடி இடையே நல்ல உறவு இருந்து வந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து ட்ரம்ப் 50% வரி போட்டிருப்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதால் தான் நம் நாட்டுக்கு 50% வரி என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார். ஆனால் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம், உரம் உள்ளிட்ட பலவற்றையும் வாங்கிக் கொண்டிருக்கிறது. அது பற்றி ட்ரம்பிடமே கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? உண்மையில் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான பொருட்களை வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது என்னென்ன? 2 நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தின் மதிப்பு வெளியாகி ட்ரம்பின் முகத்தில் கரி பூசப்பட்டிருக்கிறது. அதோடு ட்ரம்பின் இரட்டை வேடமும் அம்பலமாகி உள்ளது. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய இறக்குமதிகளுக்கு 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் நேற்று மீண்டும் கூடுதலாக 25% வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதன் மூலம் இந்தியா மீதான அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வரி 50% உயர்ந்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து சீனா உட்பட பல்வேறு நாடுகளும் கச்சா எண்ணெயை வாங்கி வரும் நிலையில் இந்தியா மீது மட்டும் ட்ரம்ப் வரி விதித்திருப்பது நியாயமற்றது என இந்தியா கூறியது. இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத ட்ரம்ப் சமாளிக்கக்கூடிய வகையில் வரி விதித்து வெறும் 8 மணி நேரம்தானே ஆகிறது, என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம், நாங்கள் இன்னும் நிறைய நாடுகள் மீது இதே போல கூடுதல் வரிகளை விதிக்க உள்ளோம் என தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் புதன்கிழமை இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். குறிப்பாக ரஷ்ய எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமெரிக்காவிற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக இருப்பதாக ட்ரம்ப் அப்போது தெரிவித்திருந்தார். அமெரிக்கா விதித்துள்ள இந்த கூடுதல் வரி அடுத்த 21 நாட்களில் அமலுக்கு வரும் என தெரிகிறது. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட பொருட்கள் மற்றும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள பொருட்களை தவிர மற்ற அனைத்து இந்திய பொருட்களுக்கும் இது பொருந்தும் என தெரிகிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குகிறது, உக்ரைன் போருக்கு இந்தியா உதவுகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவிடமிருந்து குறிப்பிடத்தக்க பல பொருட்களையும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இது பற்றி நமது இந்திய அரசு அமெரிக்காவிடம் ஓபனாகவே கேட்டுவிட்டார்கள். நம் இந்தியா என்ன சொல்லி இருக்கிறது என்றால், தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும். இந்தியா ரஷ்யா உறவு என்பது காலத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. சந்தை சூழல்கள் காரணமாகவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்க நேர்ந்தது. அப்போது அதை ஆதரித்த மேற்குலக நாடுகள் இப்போது இதை எதிர்ப்பது சரியில்லை என நம் இந்தியா விமர்சனம் செய்திருக்கிறது. மேலும் அணுசக்தி துறைகளுக்கான யுரேனியம் ஹெக்சாஃப்ளூரைடு, மின்சார வாகனங்களுக்கான பல்லேடியம், உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் போன்ற முக்கிய பொருட்களை அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இவ்வாறு நம் இந்தியா சார்பாக அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம் இந்தியா சொன்னதை வைத்து ரிப்போர்ட்டர் ஒருவர் ட்ரம்பிடமே கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா அமெரிக்காவே ரஷ்யாவிலிருந்து பல பொருட்களையும் வாங்குகிறது என்று இந்தியா சொல்கிறது. இவ்வாறு ட்ரம்பிடம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டவுடன் ட்ரம்பின் முகமே மாறிவிட்டது. மேலும் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நான் இதை சரிபார்க்க வேண்டி இருக்கிறது என சொல்லிவிட்டு அப்படியே நழுவினார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த பதிலை பலரும் விமர்சனங்கள் செய்கின்றனர். அமெரிக்காவின் அதிபராக இருந்து கொண்டு ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்யப்படுகிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லையா என்று ட்ரம்பை பலரும் சாடி வருகிறார்கள். இப்படியான சூழலில்தான் ரஷ்யா அமெரிக்கா வர்த்தகம் தொடர்பான ஒரு டேட்டா வெளியாகி இருக்கிறது. இதற்கான புள்ளி விவரங்களை அந்த நாடே வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டேட்டா 2024, அதன்படி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையேயான மொத்த வர்த்தகம் சுமார் $5.2 பில்லியன் இருந்துள்ளது. இந்த $5.3 பில்லியன் வர்த்தகத்தில் $3.5 பில்லியன் என்பது பொருட்களுக்கான வர்த்தகம். இதில் அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவுக்கான ஏற்றுமதி $528.3 மில்லியன், ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்த பொருட்களின் மதிப்பு என்று பார்த்தால்
$3 பில்லியன். இதனால் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு $2.4 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா செல்லும் பொருட்களின் எண்ணிக்கை கொஞ்சம் சரிந்திருக்கிறது. அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் மற்றும் பொருளாதார பகுப்பாய்வு பணியகத்தின் 2025ஆம் ஆண்டு டேட்டாவின்படி முதல் பாதியில் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி $2.5 பில்லியன் சரிந்துள்ளது. இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த $14.14 பில்லியன் அமெரிக்க கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் 2022 ஜனவரி முதல் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து மொத்தம் $24.51 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. பொருட்கள் வாரியாக பார்த்தால் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா உரத்தை அதிகமாக வாங்கியிருக்கிறது. 2024 $1.27 பில்லியன் மதிப்பிலான உரங்களை ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது. 2021 $1.14 பில்லியன் உர இறக்குமதி இருந்த நிலையில் அது அதிகரித்திருக்கிறது. யுரேனியம் மற்றும் பிளுட்டோனியத்தை எடுத்துக்கொண்டால் 2024 $624 மில்லியன் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கியிருக்கிறது. இதுவே 2021ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் $646 மில்லியன் இருந்திருக்கிறது. பல்லேடியம் கெமிக்கல் எலிமெண்ட் கடந்த 2024 அமெரிக்கா $878 மில்லியன் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது. இது கடந்த 2021 இருந்த $1.59 பில்லியன் விட குறைவாகும். இந்த பல்லேடியம் கெமிக்கல் எலிமெண்ட் ஆட்டோமொபைல்ஸ், ஜுவல்லரி, ஃபியூயல் செல்ஸ், டென்டல் ஃபில்லிங்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் உள்ளிட்ட பலவற்றிலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் நிலையிலும் கூட அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிப்பது போல ரஷ்யா மீது விதித்துவிட்டு தனக்கு தேவையான பொருட்களை அவர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவும் பல்வேறு பொருட்களையும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் குறிவைக்கப்படுகிறது. இது துரதிர்ஷ்டவசமானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனாலும் ட்ரம்ப் அடாவடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் ஒரு நாடு, தனது எரிசக்தி தேவைக்காக, மக்களின் நலனுக்காக மார்க்கெட் நிலவரப்படி ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குகிறது. இதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. இதை சொன்ன பிறகும் கூட ட்ரம்ப் அதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் அவரது இஷ்டத்திற்கு வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்யா மலிவு விலையில் கச்சா எண்ணெயை விற்று பணம் பார்க்கிறது. அதை தடுக்க வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சியும் அவருக்கு பிடிக்கவில்லை. இதனால்தான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை ஒரு காரணமாக வைத்து 50% வரிகளை விதித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.